அனைவருக்கும் வணக்கம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுடைய சிறப்புகளை பற்றியும் சேலம் சமயபுரம் மாரியம்மன் பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தரக்கூடிய கும்பப்படையல், இந்த படையலை சாப்பிடுவதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் இந்த அம்மனுக்கு படைக்கப்படும் கும்பப்படையல் இதை சாப்பிடுவதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கு சிறப்பு பூஜை செய்து கும்பப்படையல் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உடல்நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனின் சக்தியை சொல்லாமலே சொல்கிறது. கார்த்திகை மாத அமாவாசை என்று சுமார் 5000 பக்தர்கள் கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் நின்று வாங்கி மகிழ்ந்திருக்காங்க. ஒரு சின்ன தெருவில் சின்ன இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என் பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்களுடைய கவலைகளை தீர்த்து மகளுடன் திரும்புங்கள் என்று அழகிய கண்களில் கருணை வலிய முகத்தை அன்பு நிறைந்து வலிய சகல அலங்காரங்களுடன் அபயம் தருவாள் மாறி அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் நிர்வாகம் பூசாரியுமான இந்த கோவில் பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவலையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிப்பவர்கள். என் தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்திருக்காரு. பூசாரி குடும்பம் என்றாலே எங்களை குறிப்பிடுவாங்க. வேப்ப மரத்தில் சுயம்புவாக எழுந்தருளிய அம்மன் எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அந்த அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன். ஒரு நாள் கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சிலா ரூபம் வேண்டும் என்றும் இங்கே அமர விரும்புகிறேன் என்றும் அருள்வாக்கு தர அதன் பின்பு உருவாக்கியதுதான் இந்த 7.5 அடி உயரமுள்ள சமயபுரம் சிலை. சமயபுரம் உட்பட்ட அவள் ஆட்சி புரியும் 21 இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து இங்கு அருள் புரிவராக பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அவளை மீண்டும் கனவில் ₹1 காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது நம்பிக்கையுடன் வேண்டி கட்டுவோருக்கு நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்ல அதன்படி இங்கு வருவோர் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டிக் கொள்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு அமாவாசையன்றும் விசேஷ பூஜையுடன் மொச்சை கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலுடன் படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அருள் புரிய செய்து அம்மனுக்கு படைத்து அந்த குழந்தை வரம் வேண்டியும் உடல்நலம் வேண்டியும் வருவோருக்கு பிரசாதமாக வழங்கி வருகிறாங்க. இதுவும் அவள் கட்டளையுடன் இதுவரை சின்ன தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருது. தொடர்ந்து 3 மாதங்கள் இந்த பிரசாதத்தை நம்பிக்கையுடன் வாங்கி சாப்பிடுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து வருவது என்பது அம்மனின் சக்தியே அன்றி வேறெது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை கம்சன் அறிய இயலாதவராக இருந்திருக்காங்க. குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறியாததால் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெறிய முடியாதபடி அந்த குழந்தை உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றதான். அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களில் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி உலகை காக்க அவதரித்து நின்றிருக்காங்க.
இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வரதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமையினால அப்போது இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு இளப்பாரியிருக்காங்க. அவர்கள் இளப்பாரிய அந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்ற பெயரில் இருக்குது. இதன் நினைவாக இப்போது இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வரும். இளப்பாரிய அப்பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் அவர்கள் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. திருக்கரையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்கது இந்த திருக்கோவில் அப்படின்னே சொல்லலாம். இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுமரின் தலைமேல் எழுந்தருளிருப்பதை நாம் காணலாம். இந்த திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோவில் முகப்புல உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பதை மற்றொரு சிறப்பம்சமாக சொல்லலாம். 2ஆம் சுற்றுல விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை இதைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை நாம் காணலாம். கருவறைக்கு செல்லும் வழியில் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுது. கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படும். பிரகாரத்தின் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்படும். அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்படுகிறது. கருவறையின் இடதுபுறம் உச்சம் அம்மனின் சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வரதாகும். சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்பட்டு வரதாக சொல்லப்படுது. உற்சவ அம்மனுக்கு 6 கால பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 மணி முதல் 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் உள்ள பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இது தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.